சுவாதி கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி விரைவில் மனு தாக்கல் செய்யப்படும் என ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ராம்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ராம்குமார் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ராம்ராஜ், சுவாதி கொலை வழக்கில் ராம்குமாரை குற்றவாளியாக்க சதித்திட்டம் நடப்பதாக தெரிவித்தார். இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி விரைவில் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும், வழக்கு விசாரணை நேர்மையாக நடக்க வேறு மாநிலத்திற்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இந்த கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ராம்குமாரின் ரத்த மாதிரியை சேகரித்துள்ளது சட்டவிரோதமானது என்றும் ராம்ராஜ் தெரிவித்தார். எங்களுக்கு வாய்ப்பு அளித்து என்ன மறுநாள் தாக்கல் செய்யட்டும், என்ன மாதிரியான விசாரணை செய்யட்டும், நாங்கள் எல்லா விசாரணைக்கும் கோஆபரேட் பண்ண தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஏன் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து தான் இந்த வழக்கு விசாரணை. இந்த காவல்துறையினர் விசாரித்தால் நியாயமான விசாரணையாக இருக்காது, நீதி கிடைக்காது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். சிபிஐ விசாரிக்க சொல்லி நாங்கள் மண்டே திங்கட்கிழமை அல்லது செவ்வாய் புதனில் வழக்கு தாக்கல் செஞ்சிருவோம்.